இந்த அம்பிகையினுடைய திருக்கோலத்தை எப்படி வர்ணிப்பது? அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ அழகான கோலம். அப்படி போய் நம்ம அந்த அம்மா முன்னாடி நின்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா நம்ம அந்த கோல விழியினால் நம்மை பார்க்கிற போது அவளுடைய உச்சம் தலையில ஆரம்பிச்சு அப்படியே உள்ளங்கால் வரைக்கும் நாம் அவளை வர்ணித்து கொண்டே இருக்கலாம். அத்தனை பேரழகு இந்த அம்பாள் கிட்ட. அன்னையினுடைய முகத்துல பாத்தீங்கன்னா சின்ன கோரை பற்கள் இருக்கும், ஆனால் அவள் சாந்த ஸ்வரூபிணியாக திகழ்ந்தாள். அவளுடைய சிரசிலே இருக்கக்கூடிய அந்த தீ ஜுவாலைகள் 15 இதழ்களாக அங்கே விரிந்திருக்கிறது. அதற்கு நடுவில சீரிய நாகத்தை நம்மால் காண முடியும். திருமுடியினுடைய இடதுபுறத்திலே சந்திரனும் கங்கையும், வலதுபுறத்திலே நாகம் அழகிய காதணி அணிந்து சிவசக்தி ஸ்வரூபமாக அம்பாள் காட்சி தருகின்றாள். இடது காலடியில் அசுரனின் தலையை அழுத்தி வலது காலை மடித்த திருக்கோலத்தோடு அம்பாள் காட்சி தருகின்றாள்.